பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்னோள் மணிவண்ணாவுன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்னோள் மணிவண்ணாவுன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல கோடி நூறாயிரம். அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். என் பேர் நிமலன். நான் விவேகானந்தா காலேஜில் பிஏ ஹிஸ்டரி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். இன்னைக்கு நம்ம வரதன் கூடும் குறள் என்கிற தலைப்புல உங்ககிட்ட இன்னைக்கு பேச வந்திருக்கேன். சரி, வரதன்னா யாரு? நம்ம காஞ்சிபுரத்துல கோவில் கொண்டிருக்கும் வரதராஜ பெருமாள். குறள்னா என்ன? உலக பொதுமறையாம் திருக்குறள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், திருக்குறள் எழுதியவர் திருவள்ளுவர். அதே மாதிரி இந்த திருக்குறள் திருக்குறள் எழுதி பல நூற்றாண்டுகள் காலம் ஆனாலும் அன்னைக்கும் இன்னைக்கும் அதை கூடியிருக்கிற கருத்துக்கள், மொழி, கலாச்சாரம், பண்பாடுகள்லாம் தாண்டி நமக்கெல்லாம் ஏற்புடையதான் இருக்கு. நமக்கெல்லாம் தெரியும், பல கடவுள்கள் எல்லாம் பல லீலைகள், பல அற்புதங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு மனுஷன் எப்படி வாழணுங்கிறத வாழ்க்கை நெறிய உணர்த்துகின்ற நூல்லாம் இந்த திருக்குறள். அதே மாதிரி நம்ம காஞ்சிபுரத்தை வரதராஜ பெருமாளும் இந்த மாதிரி ஒரு சில சம்பவத்தை அரங்கேற்றிருக்கார். இன்னைக்கு அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். திருக்குறள் சொன்ன உடனே டக்குனு ஞாபகம் வர குறள் அது என்ன குறள்? சொல்லுங்க பார்க்கலாம். நீ சொல்லு. வெரி குட். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உள்ளது. இதனால ஆ நம்ம தமிழ் எழுத்துக்கள்ல வர முதல் எழுத்துனா ஆ. அதே மாதிரி ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி மயங்க பெரும். இதான் நம்ம திருக்குறள்ல வர கடைசி குறள், அதாவது 1330வது குறள். இதுல நம்ம ஐயன் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வர குறள்ல முதல் எழுத்தான ஆவையும் கடைசி எழுத்தான இணையும் நம்ம தமிழுக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. சரி, இப்ப நம்ம இந்த குறளுக்கு வருவோமா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த குறளோட மீனிங் யாருக்காவது தெரியுமாங்க? சரி, யாருக்காவது தெரியுமா? ட்ரை பண்ணுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. சரி, இந்த குறளோட மீனிங் உலக மொழிகள் அனைத்தும் ஆ என்கின்ற ஒளியெல்லாம் பிறக்கிறது. அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் கடவுளதான் பிறக்கிறாங்க. அந்த மாதிரிதான் நம்ம வரதராஜ பெருமாள் ஆதி பகவன், ஆதி யுகத்து கடவுள் அப்படின்னு நம்ம வேதாந்த தேசிகர் மெய்வேதமானியம் என்ற ஒரு புக்ல சொல்லியிருக்காரு. இந்த வேதாந்த தேசிகர் என்பவர் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியார். இவர் காஞ்சிபுரத்துக்காரு. இவர் ஆச்சாரியர் தான் குரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காதல் உயர்த்த கடித்தை பிரேதையில் காக்கடித்து வாது உயர் தேவ குருவிற்கிறங்கி வாபதத்தில் சோதி அனந்தன் கலியில் நின்று எழ சொல்லுறனே அப்படின்னு பாடியிருக்கார். இது என்னன்னா, கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் மற்றும் கலியுகம் 4 யுகங்களிலும் ஆதி பகவன் தான் வரதராஜ பெருமாள். சரி, போன மாசம் 15ஆம் தேதி நம்ம எல்லாம் இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடணும். நீங்களா கொண்டாடுனீங்களா? இப்போ என்ன சுதந்திரம்? நம்ம இந்தியா அந்நியர் ஆட்சி, அதாவது பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து சுதந்திரம் பெற்ற நாள்னா இண்டிபெண்டன்ஸ் டே. இப்போ பிரிட்டிஷ் என்ன மைண்ட் செட்ல வந்தாங்கன்னா, அவங்க இந்த ஆட்சி அமைக்கிற மைண்ட் செட்டோட வரல. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்கிற ஒரு பிசினஸ் மூலமா, ஒரு நிறுவனம் மூலமா தான் இந்த ஆட்சி அமைக்க வந்தாங்க. இந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு காரணகர்த்தாவா இருந்தவர்னா ராபர்ட் கிளைவ் என்கிற ஒரு ஆங்கிலேய அதிகாரி. ராபர்ட் கிளைவ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில ஒரு அதிகாரி.
சரி, இப்ப நம்ம அடுத்த குரல் பார்ப்போமா? பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். யாருக்கெல்லாம் இந்த குரல் தெரியும்? நீ சொல்லுமா. வெரி குட். இந்த குரலோட மீனிங் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஆண்டவனுடைய பாதத்தை நினைச்சு வாழ்றவங்களுக்கு பிறவி என்கின்ற ஒரு பெரிய கடமை உங்களால தாண்ட முடியும். தலைக்கும் மற்றவங்க எல்லாம் ரொம்ப நிற்பாங்க அப்படியே. சரி, இந்த குரலுக்கும் நம்ம ராபர்ட் கிளைவுக்கும் வாழ்றதுக்கு என்ன சம்பந்தம்? அதை நம்ம பார்க்கலாமா? பேட்டில் ஆஃப் ஆர்காட், அதாவது ஆர்காட் போர் இந்திய சரித்திரத்திலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான போர். ஆங்கிலேய ஆட்சி வரத்துக்கான காரணமான ஒரு போர். இந்த ஆங்கிலேய படைய இந்த மாதிரி மேனேஜ் பண்ணவர் தான் நம்ம ராபர்ட் கிளைவ். ஒரு தடவை இவர் போருக்கு போற வழியில காஞ்சிபுரத்துல தங்கி அவரோட படையில ஒரு சின்ன டெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ ராபர்ட் கிளைவுக்கு உள்ளார ஒரு கவலை, இது ரொம்ப முக்கியமான போராச்சே, இந்த போரை நம்ம ஜெயிக்கணுமே அப்படின்னு உள்ளார ஒரு பயம் இருந்த போனா, நம்ம காஞ்சிபுரம் கோவில்ல வேலை செய்யற பட்டர் சுவாமி ஒருத்தர் வரதராஜ பெருமாளை பத்தி நிறைய அருமை பெருமை எல்லாம் சொல்லிருக்காரு. நம்ம வரதராஜ பெருமாளோ வரந்தரும் மாமணி மன்னர். அப்போ உடனே பெருமாள்கிட்ட போய் வேண்டார் ராபர்ட் கிளைவ், சுவாமி எனக்கு இந்த போர்ல வெற்றியை கொடு, உமக்கு மகரகண்டிகன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு சங்கலை நான் உனக்கு காணிக்கையா கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணேன். சொன்னாங்க. ஏன்னா ராபர்ட் கிளைவ் உள்ளன்போட அன்போட பக்தியோட வேறதுனால அந்த போரை வெற்றி கிடைச்சிருக்கு. அப்போ இவர் சொன்னாப்புல மகரகண்டிகையை பெருமாளுக்கு காணிக்கையா கொடுக்க இன்னைக்கும் காஞ்சிபுரம் கோவில் நம்ம பார்க்கலாம். அதாவது மொழி, கலாச்சாரம், பண்பாடுக்கெல்லாம் அப்பாற்பட்டதுதான் இந்த திருக்குறள். திருக்குறள் மட்டும் இல்லை, நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கிற வளர்ந்து தான். நம்ம முதல்ல பார்ப்போம்ல, நம்ம திருக்குறள் எல்லா மொழி, கலாச்சாரம், பண்பாடு செய்தவர்களுக்கெல்லாம் பொருந்தும். அது மாதிரிதான் நம்ம வரதராஜ பெருமாளுக்கும் பொருந்தும். அதாவது உண்மையான பக்திக்கு ஒரு சிறப்பு பலன் உண்டு. அதே மாதிரி மொழி, கலாச்சாரம், பண்பாடு என்ன இருக்கலாம் பேதமே கிடையாது. இப்ப நம்ம அடுத்த குறள் பார்ப்போமா? தனக்குமை இல்லாதான் தாழ் சேர்ந்தால் கண்டால் மனக்கவலை மாற்றல் இது. இந்த குறளோட மீனிங், அதாவது இறைவனை சரணாகதி, அதாவது உன்னையே நான் சரணாகதி பண்றப்ப என்னை காப்பாது அப்படின்னு இறைவனை சரணாகதி பண்ணாதவனுடைய மன கஷ்டத்தை யாராலையும் மாற்ற முடியாது. ஆனா இறைவா நீ நான் நம்புறேன், நான் சரணாகதி பண்றேன், இந்த கஷ்டத்துல என்னை காப்பாத்தப்பா அப்படின்னு சொல்லி இறைவனை முழு மனசா முழு அன்போட பக்தியோட எவரோட சரணாகதி செய்யறாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு மனக்கவலையுமே வராது. நம்ம ராபர்ட் கிளைவ் மாதிரி. இந்த குறளுக்கு நம்ம சைடு ஒரு ஸ்டோரி இருக்கு. உங்க எல்லாருக்கும் ராமானுஜர் தெரிஞ்சிருக்கும். இந்த ராமானுஜருக்கு ஆன்மீக குருவா விளங்கியவர் தான் திருக்கட்சி நம்பி. கட்சி என்பது காஞ்சிபுரத்தை குறிக்கும். இவர் இந்த ஒரு காலனால பேரையே ஊற வச்சிருக்கார். இவர் ஆலவட்டம் என கூறப்படக்கூடிய டிஸ்ட்ரிபியூசருடைய தன்னுடைய ஒரு தொண்டா பார்த்து வந்தார். அந்த காலத்துல ஃபேன், ஏசி, கரண்ட் எல்லாம் கிடையாது. பெருமாள் மேல அதீத அன்பை வச்சிருந்து பெருமாளுக்கு வேற்றுமோ அப்படி இருந்தார். நண்பரையே பெருமாளுக்கு டிஸ்ட்ரிபியூசர். இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு தடவை என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டா ஆற்றுக்கு போறோம்னா நல்லா மழையில மாட்டிட்டார். தனக்கு வேணுமோன்னு டிஸ்ட்ரிபியூஷன் பக்தருக்கு ஏதாவது வரதராஜ பெருமாள் சும்மா இருப்பாரா? உடனே பெருமாள் சிஷ்யப்புள்ள ரூபத்தை போனா, யாரும் சிஷ்யப்புள்ள ரூபத்துல நம்ம காஞ்சி பூரணமான திருக்கட்சி நம்பியுடைய சிஷ்ய ரூபத்துல போய் அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடை பிடிச்சு எல்லா பணிகளையும் பண்ணார். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவர் நியாயமா வந்துட்டார். அதுக்கப்புறம் தான் தெரிய வருது வந்த சிஷ்யன் அல்ல, வந்தட தேவாதிராஜன் பேரொருளாளங்கிறது அப்பதான் அவர் புரிஞ்சுக்கிறது கிடைக்கும். இதுதான் நம்ம வள்ளுவர் தான் சொல்லியிருக்கார். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இதோட மீனிங் என்னன்னா, உண்மையான பக்திக்கு அதுவும் இறைவனை உண்மையான பக்தியோட பூஜை பண்றவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. அதுமாரி கஷ்டம் வந்தாலும் பகலவன் முன் போல் பனி போல விலகிவிடும் தான் அதோட மீனிங். அடுத்து நம்ம பார்க்க போற குறள் வேண்டுதல் வேண்டாமை
இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல்லை. இது என்ன சொல்றாங்கன்னா, விருப்பும் வெறுப்பும் இயல்பாகவே இல்லாத ஆண்டவனுடைய பாதங்கள். அந்த ஆண்டவனுடைய பாதங்கள்ல நினைச்சு பூஜை பண்றவங்களுக்கு எந்த காலத்திலும் எந்தவித கஷ்டமும் வராது. இப்ப நான் சொன்ன பொருளுக்கும் நம்ம திருக்கட்சி நம்பிகளுக்கும் ஒரு சம்பவத்தை எம்பெருமான வரதராஜ பெருமாள் வந்து அரங்கேற்றிருக்கார். இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிற பெருமாளுக்கு எப்பவுமே தினைக்கும் ஆலவட்ட வீசுறத விசிறி வீசுறதையே நம்முடைய தொண்டா செஞ்சு வந்தால் நம்ம திருக்கட்சி நம்பிகள். இவர் வந்து வரதராஜ பெருமாளோட நேருக்கு பேச வல்லமை பெற்றவர். இவர் வந்து பெருமாளோட நேருக்கு பேசுறத பார்த்து இவரோட ஒரு சில பேருக்கு பொறாம வந்து இவரை வந்து இவர் பைத்தியம் சொல்லி அவர் அவமானப்படுத்தி எல்லாம் பண்ணிட்டார். அப்போ தனக்கு ஏதாவது அமைதியா இருக்கிற வரதராஜ பெருமாள் தம்முடைய பக்தனுக்கு ஏதாவது சும்மா இருப்பாங்க வந்த. அப்போ பரம பக்தி, அதாவது காஞ்சி பூரணருடைய பரம பக்திய உலகத்துக்கு உணர்வதற்காக எம்பெருமான் செய்த விளையாட்டினை இப்போ நம்ம பார்க்க போறோம். ஒரு தடவை நம்ம காஞ்சிபுரம் பெருமாளுக்கு சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணாங்க. பொதுவாக சக்கரை ஏதாவது நைவேத்தியம் பண்ணும்போது ஸ்பீட் போடுறது வழக்கம். நம்ம திருக்கட்சி நம்பிகளோ மூலஸ்தானத்துல இருக்க பெருமாள் வந்து அவள் முன்னால வந்து நம்பிகளே நீ என் கையால உங்க கையால சக்கரை பொங்கலை ஊட்டி விடணும்னு சொல்லி இவளும் வந்து ஊட்டி விட்டார். நமக்கே தெரியும், நம்ம திருக்கட்சி நம்பிகள் வந்து பெருமாளுடைய பரம பக்தர். அதுக்காக ஆடவட்ட வீசலே தன்னுடைய வந்து ஒரு கைகரியமா பண்ணிட்டு வந்தார். அப்போ தன்னோட நேருக்கு நேர் பேசுற பக்தரை வந்து ஊட்டி விட சொன்னா நம்ம வரதன் சும்மா இருப்பாங்க. அவர் வந்து எதற்குமே கவலைப்படல. பெருமாள் வந்து சுகர் பத்தி கவலைப்படல, கேலரிஸ் பத்தி கவலைப்படல, சாப்பிட்டா நம்ம இப்படி வந்து வெயிட் ஏற்றுவோமே எதை பத்தியும் கவலைப்படாம ஜாலியா சக்கரை பொங்கலை சாப்பிட்டுருக்கா வரதராஜ பெருமாள். அப்போ ஸ்கிரீனை எடுத்து பார்த்தா அப்ப பார்த்து இருக்கிற சக்கரை பொங்கல்லாம் காலி. என்னடா இது மாயமா இருக்கு, மந்திரமா இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு போதுதான் நம்ம திருக்கட்சி நம்பியோட கையை பார்க்கணும் தெரிஞ்சது. இவர் தான் எல்லா பிரசாதத்தையும் சாப்பிட்டாரு சொல்லி இதுவே சார்ந்துன்னு சொல்லி அவள் மேல ரொம்ப அபாண்டமா படிக்க முடியுதா. நம்ம காஞ்சி பூரணோட பாவம் அப்படியே ரொம்ப வருத்தத்தை கோயிலுக்கே போயிட்டார். அப்போ இதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லி நம்ம வரதராஜ பெருமாள் அவருடைய பக்தி உணர்த்ததுக்கு ஒரு சம்பவத்தை அரங்கேற்றினார். ஒரு அடியவர் கரையில போய் பெருமாள் சொல்ற, நீ எனக்கு சக்கரை பொங்கல் எனக்கு நைவேத்தியம் பண்ண அப்படின்னு சொல்றேன். சொன்னாப்புல எல்லாம் அந்த சக்கரை பொங்கல் பாப்பெல்லாம் அங்க வந்து பெருமாள் சின்னாங்க வச்சுட்டா ஸ்கிரீனும் போட்டார். ஸ்கிரீன் போடும்போது இந்த சக்கரை பொங்கல் ஸ்கிரீன் போட்டதுக்கு அப்புறமா இது என்ன இது ஒரே மாயமாடுக்கு அப்பா யோசிக்க அப்பதான் புரிஞ்சது இதெல்லாம் வரதனின் லீலை, வரதனுடைய அருள்தான் இதெல்லாம் சொல்லி புரிஞ்சிருக்கு. நம்ம திருக்கட்சி நம்பிகள்கிட்ட போய் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி என்ன மன்னிச்சிருக்கோம் சுவாமி, நாங்க தப்பா பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நம்ம காஞ்சி பூரணத்துக்கு கோவிலுக்குள்ள கூட்டிட்டு வரலாம். மறுபடியும் ஸ்கிரீன் போடுறா. ஸ்கிரீன் போடும்போது தாரியா இருந்த பாத்திரத்துல ஸ்கிரீன் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா மறுபடியும் சக்கரை பொங்கல் வந்துருக்கு. அதுதான் வந்து நம்ம வள்ளுவர் சொல்றார், வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை அப்படின்னு சொல்றார். நம்ம இப்ப அடுத்த பொருள் பார்த்தோம்னா, ஞானம் கருத்திலும் கைகூடும், காலம் கல்வி இடத்தில் செய்யும். இந்த பொருளோட மீனிங் என்னன்னா, அதாவது உலகத்தை முழுவதுமே ஒருத்தர் ஆள நினைச்சா அதை ஒரு சாத்தியமா போய் முன்னேற கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த செயல் செய்யறதுக்கு ஒரு சரியான நேரம், ஒரு காலம், ஒரு இடம் தேவை. அதே மாதிரி நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி இப்ப பெருமாள் வந்து ஆதியகத்து கடவுள், ஆதிபத்த பெருமாள் நான் சொல்லியிருந்தேன். நானு இப்போ காதல் உயர்த்த கழித்தை திரேதையில் காத்தழித்து அப்படின்னு ஒரு லைன் சொன்னேன். இந்த களிர்னா யானை, கஜேந்திரனால் யானைனா அப்படிப்பட்ட யானைக்கு வரதராஜ பெருமாள் என்ன பண்ணியிருக்காங்க பார்ப்போம். இந்த சம்பவம் நடந்தது திரேதாயுகத்துல. திரேதாயுகம் வந்து ராமாவதார காலம். அந்த ராமாவதார காலத்துல திருக்கூடமலையில தான் வந்து மகச்சந்த முனிவர் ஒருத்தர் தபஸ் பண்றார். அப்போ இவர் பாட்டு தபஸ் பண்ண நம்ம இன்னும் என்ன பண்றாருன்னா வந்து இவர் நம்ம வேலையை வாங்கறதுக்காக தான் இவர் வந்து நம்மள ஓவர்டேக் பண்ணுங்கிறதுக்காக இவர் வந்து தவம் பண்றாரு போல இருக்குன்னு அப்படின்னு நினைச்சு அங்க தேவ மாதைகள் சொல்லிட்டு ஒரு சில டான்சர்ஸை அந்த முனிவர் முன்னாடி அனுப்புறார் தேவேந்திரர். அதுக்கப்புறமா வந்து அவருடைய பிரம்மச்சரிய விரதம் கம்ப்ளீட்டா போயிடுது. அதுக்கப்புறமா தவமும் பண்ணிட்டு இருக்காரு. பிரம்மச்சரிய விரதம் தான் போயிடுச்சு, அந்த தவத்தையாக கடைச்சோன்னு சொல்லி தேவ மாதைகளை வந்து ஒரு பெண் யானைகளாக உருவாக்கி
அதுக்கப்புறமா நம்ம மாஞ்சந்த முனிவரோட தவமே ஃபுல்லாக வேனிஷ் ஆயிடுது. அதுக்கப்புறமா இவர் ஆண் யானையாக உருமாறி எல்லா பெண் யானைகளையும் கூடி கடிச்சு கூத்தடிச்சுட்டு இருந்தால் நம்ம மகாச்சந்திர முனிவர். அதுக்கப்புறமா பல வருஷம் ஆனதுக்கு அப்புறமா சால கிராமம் என கூறப்படக்கூடிய முக்திநாத்துக்கு போயிருக்கேன். முக்திநாத்தை சக்கர தீர்த்தத்தை போய் குடிக்க போயிருக்கேன். குடிக்க போறப்ப இருக்காங்கன்னா அவருக்கு படைச்செல்லாம் ஞாபகம் அச்சோ பெருமாளே நான் உங்களுக்கு இப்படி தெரியாம ஆயிடுச்சு, அறியாம பண்ணிட்டேனே, நான் மன்னிச்சு அப்படின்னு சொல்லி பாரத தேசத்துல இருக்கிற எல்லா பெருமாள் கோயிலுக்கெல்லாம் போய் நான் மன்னிச்சிடு அப்படின்னு அந்த யானை உருவத்தில் இருக்கிற மகாச்சந்திர முனிவர் சாடி கேட்கிறார். ஒரு தடவை கோதாவரி ஆற்றங்கரையில மிருகண்டு முனிவர் சொல்லிட்டு ஒரு முனிவர் ஒருத்தர் இருக்கார். அந்த முனிவர்கிட்ட போய் யானை உருவத்தில் இருக்கிற மகாச்சந்திர முனிவர் எனக்கு இதெல்லாம் ஆயிடுச்சுங்கிற ஒரு ஃபுல் ஃபிளாஷ்பேக்கை சொல்லிட்டார். அப்போ மிருகண்டு முனிவர் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறார். என்ன சொல்யூஷன்னா, உடனே காஞ்சிபுரத்துக்கு போ, அங்க பெருமாள் இருக்க, நீ போய் அவரை பூஜை பண்ணுனா உங்களுடைய பாவம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா போயிடும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றார். யானை உருவத்தில் இருக்கிற மகாச்சந்திர முனிவரும் போய் பார்த்தா ஊர் ஃபுல்லா பஞ்சம். அதாவது குளத்துல ஏறியில எந்த இதுலையுமே தண்ணியே இல்லை. தலைக்கும் யானைக்கோடே வத்தமா போயிருது. இப்போ பஞ்சம் இல்லாம இருந்ததுன்னா யானை குளத்தையோ ஏறியோ போய் குளிச்சு தாமரை வச்சு பெருமாளுக்கு ஒரு பூஜை பண்ண இல்லையா. அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போதுதான் அதிகபட்சம் அந்த ஒரு தாமரை மனம் வீசக்கூடிய ஒரு டேரக்ஷனை பார்த்து யானை போச்சான். அந்த காலத்துல இந்த கூகுள் மேப்ஸ் போனெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சில வாசனைகளை வச்சுதான் வழியே கண்டுபிடி பார்த்துருக்கோம். அப்படி இந்த யானை இருக்கிற மகாசந்தம் போற அவங்களோட அழகான ஒரு பொய்கையை பார்க்கல. பொய்கைனா குளம், பொய்கைக்கு இன்னொரு பேர் தடாகம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அழகான குளத்துல அதிகபட்ச தாமரை பூரா இருக்கலாம். யானைக்கு ஒரே சந்தோஷம். உடனே போச்சு குளத்துல ஸ்நானம் பண்ணி தாமரை பூவை பறிச்சு வரதராஜ பெருமாள் சந்திரமா பூஜை பண்ணிட்டே வந்துருந்தது. இப்படியே போயிட்டு இருக்கும் போதுதான் ஒரு தடவை என்னாச்சுன்னா, அப்படி குளிச்சு முடிச்சுட்டு பூப்பளிக்கும் போது நம்ம மகாச்சந்திர முனிவருடைய காலை ஒரு முதல்ல கம்பிடுது. அப்போ இந்த யானை பல முயற்சியெல்லாம் பண்ணி பார்க்கறது, அதுவும் வெள்ள விட மாட்டேங்குது, இதுவும் விட மாட்டேங்குது, முதலே விட மாட்டேங்குது. அப்போதான் நம்ம மகாச்சந்திர முனிவர் வரலா என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி தாம் படிச்ச தாமரப்பூவை நேரடியா ஸ்ரீவைகுண்டத்துக்கே அமைச்சு பெருமாள் அதாவது படுத்துக்கிட்ட பெருமாளே ஏறிச்சு செப்பல் கூட போடாம கருடப்பேல ஏறி தம்முடைய சுதர்சன சக்கரத்தை வச்சு அந்த முதலையோட தலையை வெட்டிட்டார். அதுக்கப்புறமா மகாச்சந்திர முனிவருடைய சாப மோட்சமும் கொடுத்தார். இதெல்லாம் என்ன சொல்றாருன்னா, ஞானம் கடிதம் கைகூடும், காலம் கடுதிடத்தில் செடியும் பிரார்த்தனைக்கும். இப்ப நம்ம அடுத்தவர்கள் பார்ப்போமா, முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திடும். இந்த குறளோட என்ன சொல்றாங்கன்னா, நம்ம முயற்சி பண்ணாங்கன்னா அதுக்கான பலன் நம்மளை செய்யும். அதே மாதிரிதான் நம்ம ஆதி அயன் இருக்காங்க பிரம்மா, மும்மூர்த்திகள் அவர் தான் முதல் மூர்த்தி. அந்த பிரம்மாவுக்கு எம்பெருமான் செய்த அனுகிரகத்தை பார்ப்போம். ஒரு தடவை பிரம்மா என்ன பண்றாருன்னா, இவர் தபஸ் பண்றாரு. எதுக்கு? ஸ்ரீமன் நாராயணனுடைய திவ்யமங்கல ரூபத்தை பார்க்கணுங்கிறதுக்காக இவர் தபஸ் பண்றாரு. முதல்ல புஷ்கரத்துக்கு போறார். புஷ்கரங்கிறது ராஜஸ்தான் இருக்கிற ஒரு ஊரோட பேர். புஷ்கரனாலே புஷ்கரணி நம்ம சொல்றோம். ஆனா அந்த பெருமாள் உருவமா இல்லாம ஜலரூபத்தில் இருக்க. ஜலம்னா கண்டி ரூபத்திலேயே பெருமாள் இருக்க. நம்ம பிரம்மா ஒரே கவலை, ஏன் பெருமாள் நான் உங்க உண்மையான ரூபத்தை பார்க்கணும்னு வந்தா நீ புஷ்கரத்தை ஜலரூபத்தை இருக்கியே, நான் நெய்மிஷாரண்யம் போய் நான் பார்ப்பேன்னு சொன்னான். அங்க போனா நெய்மிஷாரண்யம், ஆரண்யம்னாலே காடு, நெய்மிஷாரண்யம் தான் அழகான வரம் அர்த்தம். ஆனா அந்த பெருமாள் எந்த ரூபத்துல இருக்காரு? செடி கொடி மர ரூபத்துல இருக்க. இது அதை பார்த்து நம்ம பிரம்மா இன்னும் அப்செட்டா போய் அப்போ நொந்து போய் உட்காந்துருந்தா பிரம்மா. அப்போதான் இவருக்கு நசிரி கேட்கறது, ஒன்றுக்கும் 1000 மடங்கு பலன் தரக்கூடிய சத்தியவர கஷேத்திரம். சத்தியவர கஷேத்திரம்னா காஞ்சிபுரம். அதாவது கவிரத்ன காளிதாசர் நகரேஷு காஞ்சினாலும் நகரத்திலேயே சிறந்த நகர் காஞ்சி அப்படின்னு பாடியிருக்கார். அப்போ நீ உடனே காஞ்சிபுரத்துக்கு போ, அஷ்டமேத யாகத்தை பண்ணு, உனக்கு பெருமாள் காட்சி கொடுத்தார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா நம்ம பிரம்மாவை என்ன பண்ணிடுறாருன்னா, உடனே சந்தோஷத்தை உடனே காஞ்சிபுரம் போனார். அடுத்த சரஸ்க்கு குளத்துக்கு பக்கத்துல தேவதச்சன் விஸ்வகர்மா. அந்த விஸ்வகர்மானா தேவர்களோட இன்ஜினியர் வித்தனைக்கும். அந்த இன்ஜினியர் என்ன பண்றாருன்னா அந்த யாகசாலைக்கான எல்லா வேலையும் பார்த்துருக்க.
சாஸ்திர சம்பிரதாயத்தை வகுத்தவர் பிரம்மா, அதை ஃபாலோ பண்றவர் பிரம்மா. இப்படி இருக்க ஹோமத்துல கண்டிப்பா வைஃப் கண்டிப்பா கூட இருக்கணும். சரஸ்வதிக்கும் பிரம்மாவுக்கும் சண்டை. அதுவும் வந்து சின்ன சின்ன சண்டை தான். ஹஸ்பண்ட் ஃபைட் மாதிரி இவா 2 பேருக்கும் ஃபைட்டு. இந்த மாதிரி நான் வந்து கோச்சு நான் யாகத்துக்கே வரமாட்டேன் அப்படின்னு சரஸ்வதி கங்கனை கட்டிட்டு இருந்தான். அப்போ சரஸ்வதி வந்தனா காயத்ரி சாவித்ரி இவ 2 பேரோட ஹோமத்தை ஆரம்பிக்கிறார் பிரம்மா. அப்போ வீரசேனன் ஒரு அரக்கன் இருந்தான். இந்த அரக்கனுடைய மெயின் இன்டென்ஷன் என்னன்னா பிரம்மனோட ஹோமத்தை அழிச்சே தீரணும்னு சொல்லி இவன் ஒரு பக்கம் கங்கனை கட்டிட்டு வந்தான். அப்போ இந்த பார்வோ சரஸ்வதி மாதா நீங்க இல்லாமையே பிரம்மா வந்து காயத்ரி சாவித்திரியோட ஹோமம் பண்றாரு, இதை பார்க்க மாட்டேங்கிறான்னு சொல்லி இவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சாமானி போடுறான். யாரு? வீரசேனன் வந்து சரஸ்வதி மாதத்தை சாமானி போடுறான். அப்போ நம்ம சரஸ்வதி மாதா ஒரு பெரிய பிளான் போடுறாங்க. இந்த பிரம்மனுடைய ஹோமத்தை அழிச்சே தீரணும், இந்த யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இவ பிளான் போட வெளிச்சம் இருந்தாதானே ஹோமம் பண்ண முடியும். இப்ப அந்த உலகத்தை நம்ம இருந்தாக்கிட்டா அப்போ ஹோமமும் பண்ண முடியாது, பிரம்மனோட ஹோமமும் பாதியிலேயே ஸ்டாப் ஆயிடும். அந்த ஃபர்ஸ்ட் எண்ணத்துல உலகத்தை இருக்காக்கிட்டா தம்முடைய அன்பர் என்ன கஷ்டப்படுறாரோ பெருமாள் சும்மா இருப்பாரா? காஞ்சிபுரத்து வரதராஜ பெருமாளே கையில வந்து ஒரு சின்ன விளக்கு எடுத்துட்டு வந்து அந்த வெளிச்சம் காமிச்சார். ஆனால் அந்த பெருமாளுக்கு விளப்பொழியம் பெருமான், தீப பிரகாச பெருமான் என்று அந்த பெருமாளுக்கு பேர். இன்னைக்கும் காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கிற தூப்பல் இருக்கிற பெருமாள் பேர் இவர் தான். ஃபர்ஸ்ட் பிளான் இப்படி ஃபெயிலியரா போயிடுச்சு அப்படின்னு நம்ம சரஸ்வதி யோசிக்க இன்னொரு பிளானும் போடுறாங்க. என்ன பிளான்னா 1000 மதம் பிடிச்ச மதையான இடம் தான் சரஸ்வதி. அப்போ நம்ம பெருமாள் சும்மா இருப்பாரா? பெருமாள் வந்து யோகர சிம்மரா வேடுக்கை அழகிய சிங்கனா வந்து தம்முடைய சிங்க குழந்தை எழுப்பி மலையாளிகளை விரட்டி அடிச்சுட்டு இந்த பிளான் ஃபெயிலா போயிட்டு நம்ம அடுத்த பிளான் போடுவோம் சொல்லி சரஸ்வதி மாதா ஒரு காளியும் ஒரு அரக்கனையும் ஏறி விடுகிறாள். அப்ப யாரா? நம்ம வரதராஜ பெருமாள் இன்னொரு ரூபமான அட்டபுயரம் ஆதிகேச பெருமாள். அஷ்டம்னா 8, புஜம்னா கை. எந்த ஒரு திகதேசத்தையும் இல்லாத பெருமாள் இந்த பெருமாள். ஏன்னா இந்த ஒரு பெருமாளுக்கு மட்டும் 8 கை இருக்கும். அதனால அந்த அஷ்டபுஜ பெருமாள் என்ன பண்றதுன்னா அவர் போய் அந்த காளியும் அரக்கனை சமாதானம் பண்ணிடுறார். இந்த பிளானும் ஃபெயிலா போயிடுது, பேசாம ஒண்ணு பண்ணாம பேசாம எப்படியோ வந்து ஹோமத்தை வந்து அக்னி இப்ப வந்து தண்ணி ஊற்றி அடைச்சிட்டா ஹோமமே சாப்பாடுன்னு சொல்லி அந்த பிளான்ல நம்ம சரஸ்வதி மாதா ஆக்ரோஷமா வேகவதியாரா ரொம்ப ரணமா ஆக்ரோஷமா அப்படியே வந்து படையெடுத்து வராமலே வெள்ளக்குடைக்கிறதுக்கு வரா. நம்ம பெருமாள் சும்மா இருப்பாரா? வரலாத பெருமாள் வந்து சொன்ன வண்ணம் செய்த பெருமாளா? இதோட காலியார் வந்து அப்படியே ஆத்தங்கரைக்கு சட்டத்தை படுத்துட்டார். அதுக்கப்புறமா நம்ம வேகவதியார வந்து டேக் டைவர்ஷன் பண்ணி விட்டாரு தனைக்கும். அதுக்கப்புறமா என்னாச்சு? சரஸ்வதி வந்து தான் பண்ண தப்ப உணர்ந்து பிரம்மாட்ட சாலி கேட்டு யாகத்தை ஒரு வழியா ஃபைனலா ஃபினிஷ் பண்ணிட்டான். ஃபினிஷ் பண்ணோட பலன் என்ன? சுக்லபக்ஷ சதுர்தசி திதியில சித்திர மாசம் அஸ்த நட்சத்திரம் ஓமகுண்டத்துல நடுமுலந்து புண்ணியகோடி விமானத்துல வந்தவர் தான் இந்த வரதராஜ பெருமாள். இந்த வரதராஜனுக்கு தேவாதிராஜன் என பேர். தேவாதிராஜன்னா தேவர்களுக்கெல்லாம் ராஜாவாக இருப்பதனால இந்த பெருமாளுக்கு தேவாதிராஜன் என பேரும் உண்டு தனிக்கும். இதற்கு என்ன தெரியுது? நம்ம முயற்சி பண்ணா அதுக்கான பலன் நம்ம வந்து சேரும். அதே மாதிரி நம்ம பிரம்மாவும் அவ்வளவு எஃபர்ட் போட்டார், அவருக்கு பெருமாள் காட்சி கொடுத்தார். இப்ப நம்ம அடுத்த பார்ப்போமா? இப்போ நம்ம வரதராஜ பெருமாள் பற்றி பார்த்தோம். அவர் வந்து பல யுகங்கள்ல என்னென்ன பண்ணிருக்கார் பார்த்தோம். அவருடைய மிஸ்ஸஸான பிறந்தேவிய தாயார் என்ன பண்ணிருக்காங்க பார்ப்போமா? அன்பிற்கும் உண்டோ அடைக்குண்டாள் ஆவல புற்கண்ணீர் பூசல் தரும். இதற்கு என்ன? இந்த குரலோட மீனிங் என்னன்னா அன்பை யாராலையும் மறைக்க முடியாது, எந்த இடத்துலையும் மறைக்க முடியாது. யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுறான்னா நம்ம அந்த ஒரு சொத்து கண்ணீர் தான் அந்த அன்போட வெளிப்பாடு. அப்படிப்பட்ட அன்பே வழிமானவன் இறைவன். காஞ்சிபுரத்தில் இருக்கிற வரலாறு பெருமாளும் அன்பே வழிவானவன் தான் நம்ம தாயார். பெருந்தேவி தாயார் வந்து தன்னுடைய வழிமானவள் லட்சுமி சுரூபம். அந்த தாயார் வேதாந்த தேசிகள் இருக்கிற ஒரு ஆச்சாரியருக்கு நிகழ்த்திய ஒரு திருவிளையாடலை பார்க்க போறோம். நம்ம காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற தூப்பல்ல வேதாந்த தேசிகர் ஒருத்தர் இருந்தார். நான் கூட ஃபர்ஸ்ட் கடையை சொன்னேன். வேதாந்த தேசிகர் வந்து ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியா இருந்தார். ஆச்சாரியர் தான் குரு. இவரும் அவரோட மிஸ்ஸஸுமா வந்து அந்த காஞ்சிபுரத்தை வாழ்ந்துட்டு இருக்கா. ஒரு நாள்
ஒரு பையன் வரான், மாமா எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா, எனக்கு இப்ப தேவையான பணம் இல்லை, ஏன்னா இப்ப பணம் இருந்தாதான் இந்த தேவையான சாமான்லாம் வாங்க முடியுமோ. அப்ப அவர்கிட்ட சுத்தமா பைசாவே இல்லை, உங்ககிட்ட தான் பைசா இருக்குன்னு சொன்னா மாமா, நான் உங்ககிட்ட நான் வந்தேன் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். ஆனா வேதாந்த தேசிகர் என்ன பண்ண தெரியுமா, அந்த பையனை அப்படியே கையோட காஞ்சிபுரம் கோவிலுக்கு போன அந்த பிள்ளையை தாயார் இருக்கா, இவ கருணையே வடிவான தெய்வம், இவள் ஸ்ரீநிதி, கருணாநிதி, இப்ப பத்மநிதி, சங்கநிதி அப்படின்னு தாயார் மேல என்னென்ன பேர் இருக்கோ அந்த பேரெல்லாம் சொல்லி இந்த தாயார்ட்ட வேண்டும், கண்டிப்பா அவள் ஒரு தங்க முறை அவளே தருவா பார்க்கணா அப்படின்னு சொல்லி நம்ம வேதாந்த தேசிகர் ஸ்ரீஸ்துதிய பாடல். இவர் பாட 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 நம்ம பெருந்தேவி தாயாரோ அப்படியே வானத்திலிருந்து இங்க தாயார் சன்னதி வரைக்கும் தங்க மழையாக பொழித்தாள். எப்படி நம்ம ஆதிசங்கரருக்கு எப்படி கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி தங்க நெல்லிக்காய் பொழிய வைக்கலையா, அதே மாதிரி வேதாந்த தேசிகர் ஸ்ரீஸ்துதிய பாடல் தங்க காசா பொழிந்தது. இதுதான் அதே மாதிரி இப்போ தங்க காசும் பொழுதுருக்கு. இப்போ வேதாந்த தேசிகர் என்ன பண்றாருன்னா, அந்த பையனுக்கு தேவையானதெல்லாம் இந்த பிள்ளையாண்டான கொடுத்துட்டு மிச்சர கோவிலுக்கும் கொடுத்துதான். ஆனா அந்த காசை அதை எடுத்துக்கல. அன்புக்குண்டோ அடைக்குண்டாளான புன்கண்ணீர் பூசல் தரும் அப்படின்னு சொல்றான். சரி, இப்ப நம்ம அடுத்த குரல் பார்ப்போமா. அறத்தாது இருவானின் யாதிரின் யாதொன்றும் புறத்தாது அகல நீர்த்து. அதாவது அறம்தான் நம்ம வாழ்வோட சாராம்சம். வரதராஜ பெருமாள் அறத்தையும் அருளையும் வாரி கொடுக்குற பெருமாள். உங்களுக்கு எல்லாம் பெருமாளுடைய படத்தை ஆதிசேஷன் தெரிஞ்சிருக்கும். பெருமாள் எப்பவுமே ஆதிசேஷன் வேணா தூங்குவாரா கிடைக்கும். நமக்கு தசாவதார கதை தெரியும். அந்த மூணாவது அவதாரம்னா வராக அவதாரம். ஒரு காலத்துல இந்த பூமியானது சமுத்திரத்துக்குள்ள இருந்துதான். அப்போ மக்கள் வாழறதுக்கு இடம் இல்லாம இருந்தாங்களாம். அப்போ பிரம்மா பிரார்த்தனை பண்றாரு, பெருமாளே இந்த பூமியை நீதான் மீட்கணும், காப்பாற்றணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்றாரு. அப்போ பிரம்மாவோட மூக்குல இருந்து வந்தவங்க இந்த வராகமூர்த்தி. இந்த கட்டவல் சைஸுக்கு வராக வளர்ந்துட்டே இருந்தான். நம்ம எப்படி இப்ப வாமனாவதாரத்தை எப்படி வானத்தை விண்ணையும் வளர்ந்து 3ஆம் அடி மகாபலியில வச்சாரோ அதே மாதிரி அந்த பன்னியானது வளர்ந்துட்டே இருந்துதான். உடனே சமூகத்துக்குள்ள குடிச்சு டைபடிச்சு ஸ்விம் பண்ணி நம்ம பூமி மாதாவை மீட்டு அங்க அந்த பூமி சுத்த பாதைக்கு கொண்டு சேர்த்தாராம். அதுக்கப்புறமா ஹிரண்யாட்சனுக்கும் வராகனுக்கும் போடுறாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ ஆதிசேஷனுக்கு இன்னொரு பேர் அனந்தன். அப்போ அப்படிப்பட்ட அனந்தனுக்கு எம்பெருமான் வராக ரூபமா காட்சி கொடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கும் நீங்க அனந்தசரஸ் குளம் பாத்தீங்கன்னா, அனந்தசரஸ் குளம்ங்கிறது காஞ்சிபுரத்தில் இருக்கிற வரதராஜ பெருமாள் கோயில் குளத்தோட பேரு. இந்த குளத்துக்கடியில தான் நம்ம ஆதி மூலவர் அத்திவரத பெருமான் அங்க இருக்க. அப்போ அந்த குளத்துக்கு பக்கத்துல ஒரு பாம்பு புத்து இருக்கு. அந்த புத்துக்கடியில இன்னைக்கும் நம்ம ஆதிசேஷன் தவ இருக்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இன்னைக்கு ஏகாதேசியில விரதம் இருந்து பெருமாளுக்கு பூஜை பண்ணுறது. அதான் அறத்தாறு இதுவேலின் யாரின் யாதொன்றும் புறத்தாறு அகழ்ந்து அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம அடுத்த குரல் பார்ப்போமா. அருளங்கள் யாதொன்றும் இல்லை, பெருவுலகம் புறநான்கும் கொண்டிருக்கு. அருள்தான் நம்மளோட அடிப்படை. வரதராஜ பெருமாள் வரம் தரும் மாமணி மன்னன். இப்போ உங்களுக்கெல்லாம் குரு பகவானை தெரிஞ்சிருக்கும். வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த குரு பகவானுக்கு தான் நம்ம சுண்டல் மாலை, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அப்படி நம்ம வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம எல்லாரும் நம்ம சொல்லுவோமா. இவர் ஞானத்துக்கு உண்டான கடவுள், கல்விக்குரிய கடவுள். இவருக்கு இந்த வரதராஜ பெருமாள் என்ன அனுகிரகம் பண்ணியிருக்காருங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு தடவை இது துவாபரை நடந்தது. இப்ப இந்த இன்சிடென்ட் ஒரு தேவலோகத்துல பட்டிமன்றம், அதாவது இல்லறம் சிறந்ததா இல்ல சன்னியாசம் சிறந்ததா அப்படின்னு சொல்லி ரெண்டு பக்கமே பயங்கர பட்டிமன்றம். அதுல நம்ம தேவகுரு பிரகஸ்பதி, நம்ம குரு பகவான் என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி சன்னியாசம் தான் சிறந்ததுன்னு சொல்லி பாயிண்ட்ஸ் மேல பாயிண்ட்ஸா அடுக்கிட்டே போனாராம். அதுக்கப்புறமா தேவர்களுடைய அணி ரொம்ப தோற்று போடுறத பார்த்து நம்ம தேவர்கள் என்ன பண்ணிட்ட, இந்த மாதிரி நீ உலகத்துல ஒரு ஏழை குடும்பத்தை நீ குழப்ப, உசேலன் மாதிரியே நோக்கி 27 குழந்தைகள் குழப்பம், பசியிலிருந்து வாடுவன்னு சொல்லி சமைச்சத நம்ம தேவேந்திரர் சொன்னா. அப்பல இவரும் புறக்கிறார் உலகத்துல. அதுக்காக குசேலன் மாதிரியே இவருக்கு 27 குழந்தைகள் பிறக்கிறது.
அதுக்கப்புறமா பாவம் பசியிலேயே வந்து வாடிட்டு இருக்க, பசியிலேயே வாழ்ந்துட்டு இருக்க. அப்போ தேவேந்திரன் வந்து தான் பண்ண அந்த தப்பை உணர்ந்து உடனே பிரம்மலோகம் போய் வந்து பிரம்மாவை பார்த்தாராம். பிரம்மா இந்த மாதிரி தேவகுரு இல்லாத சபை வெடிச்சோடி இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் ஃபீல் பண்ண பிரம்மா சொல்ற, இதுக்கு வரதராஜ பெருமாள் தான் தேவகுருவை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னாராம். அப்போ கீழே இருக்கிற குரு பகவான் பரத்வாஜ முனிவரை பார்க்க போனார். பரத்வாஜர் பார்த்துட்டு ஒரு ஷாக்கு, குரு பகவானே உங்களுக்காக இந்த நிலைமை, எல்லாருக்கும் கல்வி அறிவு ஞானத்தெல்லாம் வாரி வளர்கின்ற தெய்வமா இப்படி இருக்கே, அதான் எங்களோட வந்து விதி சுவாமி அதுக்கப்புறமா பிளாட்ஃபார்ம் எல்லாம் சொல்றது குரு பகவான். அப்போ நம்ம பரத்வாஜ முனிவர் ஒரு சொல்யூஷன் சொல்றாரு. சொல்யூஷன் இஸ், நீ காஞ்சிபுரத்துக்கு போ, வரதராஜ பெருமாளை போய் வணங்கு, அவர் உனக்கு கண்டிப்பா உன்னுடைய குறையெல்லாம் தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லி இவரும் வந்து அத்திவனம் தான் காஞ்சிபுரம். அதாவது காஞ்சிபுரத்துக்கு புராண கால பேர் அத்திவனம், அத்தியூர் பேர். ஏன்னா சுத்தி அத்தி மரமாக தான் இருந்தது கிடைக்கும். அப்போ நம்ம குரு பகவான் வந்து அப்படியே தபஸ் பண்ணிட்டு இருக்க பெருமாள் முன்னால நின்று, இனிமே உன்னுடைய சாபத்தை நான் உனக்கு போக்குறேன்னு சொல்லி இவருடைய சாப விமோசனத்தை அருளிய பெருமானா நம்ம வரதராஜ பெருமான். அதாவது என்ன சொல்றாரு, இதற்கு என்ன புரியுது, அருள் இல்லாம நம்மளால வந்து சர்வே பண்ண முடியாது. நம்ம வந்து இப்ப பார்த்தோம், குரு பகவான் வந்து பெருமாள் அருள் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டார். ஆனா கடைசியில பெருமாள் போய் காப்பாற்றுறதுனால நமக்கும் அந்த பெருமாளுடைய அருள் கிடைக்கணும்னு சொல்லி எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிப்போம். அதே மாதிரி நம்ம இப்ப அடுத்த குறள் பார்ப்போமா. இறைவன் போரிட்டு இசை வேண்டும் ஆயினும் உறைவு நிலக்கண் பெற. அதாவது கடவுளோட ஒரு சப்போர்ட் இல்லாம நம்மளால வாழ முடியாது. ஒரு தடவை கொட்டையாச்சாரியார் சொல்லிட்டு ஒரு ஆச்சாரியர் இருந்தார். இவருடைய இப்போ பிறந்தூர் பார்த்தீங்கன்னா ஷோலிங்கர்ங்கிறது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஊர். அந்த ஷோலிங்கர்ல வந்து இவர் எப்பவுமே ஷோலிங்கர் வந்து காஞ்சிபுரத்துக்கு போய் காஞ்சிபுரத்தில் இருக்கிற வரதராஜ பெருமாளுடைய கருட சேவையை போய் பார்ப்பார். கருட சேவைன்னா பெருமாள் வந்து கருடன் மேல வந்து ஊர்வலமா கொண்டு வருவாங்க, அது பேர் தான் கருட சேவைன்னு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கருட சேவையை பார்க்கணுங்கிறதுக்காக தினைக்கும் ஷோலிங்கர்ல இருந்து காஞ்சிபுரத்துக்கு போவார். ஒரு தடவை என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம கொட்டையாச்சாரியருக்கோ உடம்பு முடியாம போயிடுது, வயசும் ஆயிடுது. வரதா, இனிமே நான் உன்னை எப்ப பார்ப்பேன், உன்னை பார்க்க முடியாம போயிடுவோம்னு சொல்லி இவருக்கு கஷ்டப்படுறப்போ இவருக்கு ரசீதி கேட்டுதான், நீ உடனே தக்காங்குளத்துக்கு வா, அங்க வரதராஜ பெருமாள் நமக்கு காட்சி கொடுத்தாரு சொல்லி இந்த தக்காங்குளம்ங்கிறது ஷோலிங்கர் கோவில் குளத்தோட பேரு. இப்போ இவனும் வந்து தக்காங்குளம் போற, அங்க போய் அங்க நிக்கிற வானத்துல சங்கசக்கர கதாபாணியா கருடனே மேல வந்த பெருமானா அப்படியே நம்ம கொட்டையாச்சாரியருக்கு காட்சி கொடுத்தாரா. இதுதான் வந்து சொல்ற, இறைவன் பொருட்டு இசை வேண்டுமாயினும் உறைவு நிலக்கண் பெற அப்படின்னு சொல்றாரா. அதே மாதிரி இப்போ வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஊழில் பெருவழி ஆவுட மற்றவை சூழினம் தான் வந்துடும். இதோட மீனிங் என்னன்னா, விதியை விட நம்ம வலிமையானது எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இந்த விதியை யாராலையும் வெல்ல முடியாதுங்கிறத நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்கேன். இதை வந்து இப்போ பொருட்பால கூறியிருக்கேன். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிகள் மெய்வடுத்த குளித்தலும். இது என்ன சொல்றாங்கன்னா, தெய்வத்தால் ஆகார காரியம் இருக்கலாம், ஆனா நம்ம ஹார்ட் ஒர்க் எஃபர்ட்டை தான் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான பலன் நம்ம வந்து சேரும். ஆக மாணவர்களாகிய நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம முயற்சியை கைவிடக்கூடாது. முயற்சி திருவனையாக்கும், முயற்சியின்மை புகுத்திவிடும் என கூறி இந்த உரையை நிறைவு செய்வேன். இதை பண்ணறதுக்கு முன்னாடி எனக்கு பகவான் உணர்த்திய ஒரு சில சம்பவங்கள் பற்றி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நான் கரெக்டாக +2 முடிச்சிட்டேன். +2 முடிச்சுட்டு எனக்கு இந்த வேல் மாடல்ங்கிற ஒன்று எனக்கு வந்து என் ஃப்ரெண்டோட அம்மா சொல்லி எனக்கு அவங்க சொன்னாங்க, இந்த வேல் மாடல் படித்தா நடக்குதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வேல் மாடல் எழுதியவர் வந்து வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள். எனக்கு ஒரு ஆசை, எனக்கு வந்து பழனி ஆண்டவா எனக்கு நீ ஆண்டியா காட்சி கொடு அப்படின்னு நான் கேட்டேன். இந்த 5வது படியில வந்து ஒரு முருகர் வந்து ராஜா மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, இதெல்லாம் பழனி ஆண்டவர். அந்த பழனி ஆண்டவர் வந்து என் கனவுல
ஆண்டி திருக்கோலம் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி ரூபத்தை எனக்கு காட்சி கொடுத்து, இனிமே உனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது, உனக்கு நான் இருக்கேன், ஞாபக பயமே அப்படின்னு சொல்லி என்னோட வேலும் மயிலும் உனக்கு துணை அப்படின்னு சொல்லி காட்சி கொடுத்து மறைஞ்சிருந்தேன். இது ஒரு சம்பவம். அது மட்டும் இல்லாம நான் வந்து கபாலீஸ்வரர் கோயில் போயிருந்தேன். மயிலாப்பூர் பக்கத்துல கபாலீஸ்வரர் கோயில் இருக்கு. அன்னைக்கு சஷ்டி, முருகனுக்கு உண்டான திதி சஷ்டி. அன்னைக்கு ஒரு ஒரு 2 மறக்க முடியாத ஒரு சில சம்பவங்கள் நடந்துறாங்க. என்னாச்சுன்னா, நாங்கள் வந்து கபாலீஸ்வரரை பார்த்து முடிச்சுட்டு வரோம். அங்கே வந்து கற்பகாம்பாள் உற்சவமூர்த்தியை யாரோ வந்து அம்பாளுக்கு தங்கழகம் உபயோகம் கொடுத்துருந்தாங்க. அதுவும் தங்கழகம் இருக்கிறது வந்து ஒரு பாக்கியம் நினைக்கும். அது நம்ம வாழ்நாள எப்பயாவது ஒரு செய்யணும் நினைக்கும். அப்படிப்பட்ட தங்கரகத்தை முதல்ல எங்கள் அப்பா எடுத்தார். அதுக்கப்புறமா என்னோட சிஸ்டர் எடுத்தாங்க. அதுக்கப்புறமா நானே சிஸ்டருமா சேர்ந்து எடுத்து ஒரே ஒரு சுத்து மட்டும்தான். அதுக்கப்புறமா அம்பாளை வந்து அப்படியே சித்தாந்தம் வச்சாச்சு. அதுக்கப்புறமா அங்கே வந்து முருகன் சன்னதி அங்கே இருந்தது. அந்த முருகனுக்கு சிங்காரவேலன் பேர். அந்த சிங்காரவேலன் சன்னதியில் வேல்மானல், திருப்புகழ், கந்த அனுபூதி, கந்த சஷ்டி இதெல்லாம் பாடிட்டே இருக்கும்போது ஒரு சேவல் என்ன பார்த்தது. பொதுவாக வந்து நம்ம முருகனோட சேவல் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, அந்த சேவலை பார்த்துட்டே இருந்ததா, சரி என்ன இது எதுவும் பார்த்துருக்கே அப்படின்னு சொல்லி நான் இங்கேருந்து பழனி முருகன் சன்னதிக்கு அங்கே போனேன். அங்கேயும் ஒரு பழனியாங்கிற சன்னதி இருக்கு. அங்க மனமுருகி நாதவிந்து கலாதி நவோனவங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை பாடிட்டுருக்கேன். பாட்டு பாடும்போது அந்த சேவல் என்ன பண்ணிருக்குன்னா, என் கூடவே வந்து உட்காந்து கேட்டுட்டு மறுபடியும் அந்த சிங்காரவேல சன்னதிக்கு போய் அங்க வந்து அந்த தேனா வச்சிருக்காங்க, அந்த பூ எடுத்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த சேவலுக்கு எடுத்தான் அப்படியே. அப்ப நான் வந்து வந்த சேவல் இல்லை, அந்த சிங்காரவேலனே முருகனா, அந்த சிங்காரவேலனே சேவல் வடிவத்துல வந்து எனக்கு அருள் பண்ணிட்டு போயிட்டாங்கிறது அப்பதான் நான் உணர்ந்தேன். நான் அதே மாதிரி நீங்க வந்து உண்மையான அன்போட பக்தியோட இறைவனை வேணும்னா கண்டிப்பா நம்முடைய வேண்டுதலுக்கு பதில் சொல்லுவேன். இது வந்து என்ன மாசம்னா புரட்டாசி மாசம். புரட்டாசி மாசம்னாலே வந்து வெங்கடாஜலபதிக்கு உகந்த மாசம். இப்போ மலை என்று சொன்னாலே திருமலை அப்படிங்கிற பாட்டை பாடி இந்த உதவி முடிக்கிறேன். மலை என்று சொன்னாலே திருமலை, தினம் கல்யாண வைபோகம் அரங்கேடும் மாமலை. மலை என்று சொன்னாலே திருமலை, தினம் கல்யாண வைபோகம் அரங்கேடும் மாமலை. இரவென்னும் பகலென்றும் என்றும் இல்லை, இரவென்னும் பகலென்றும் என்றும் இல்லை. எங்கள் திருமலை வாசனுக்கு ஓய்வென்றும் இல்லை, இரவென்றும் பகலென்றும் என்றும் இல்லை. எங்கள் திருமலை வாசனுக்கு ஓய்வென்றும் இல்லை. மலை என்று சொன்னாலே திருமலை, தினம் கல்யாண வைபோகம் அரங்கேறும் மாமலை. என்றென்றும் திருவிழா கோலம், ஏழு மலையானின் சந்நிதியில் மண்டவிது கோலம். என்றென்றும் திருவிழா கோலம், ஏழு மலையானின் சந்நிதியில் மண்டவிது கோலம். கன்றாகி பக்தர்கள் ஓடி வரும் நேரம், கன்றாகி பக்தர்கள் ஓடி வரும் நேரம். தாயாகி வேண்டவன் மாறிடுவார் நாடும், மலை என்று சொன்னாலே திருமலை, தினம் கல்யாண வைபோகம் அரங்கேறும் மாமலை. மதை போல குவிகின்ற காணிக்கை என்ன மாநாடு பெருகிடுமே எண்ணிக்கை. மலை போல குவிகின்ற காணிக்கை என்ன மாநாடு பெருகிடுமே எண்ணிக்கை. பொய்யாகி போகாது நம்பிக்கை, பொய்யாகி போகாது நம்பிக்கை. என சொல்லாமல் சொல்லிடும் கோவிந்தன் சேவை. மலை என்று சொன்னாலே திருமலை, தினம் கல்யாண வைபோகம் அரங்கேறும் மாமலை. முடி சுமந்த மன்னனிடம் அடியளந்த பெருமாளை படியளந்து கொட்டுகிறான் இங்கே. குபேரன் அடி சுமந்து வாங்குவதும் இங்கே.
முடி சுமந்த மன்னனிடம் அந்த பெருமாளை படியடந்து கொட்டுகிறான் இங்கே. குபேரன் மடி சுமந்து வாங்குவதும் இங்கே. பிடியவளை பெற்ற இடம் துவாரகை, தன் பெருங்கடனை தீர்க்கும் இடம் திருமாமலை. மதையென்று சொன்னாலே திருமலை, தினம் கல்யாண வைபோகம் அரங்கேறும் மாமலை. மலையென்று சொன்னாலே திருமலை, திருமலை, திருமலை. நன்றி, வணக்கம்.